அனைவருக்கும் ஆத்ம நமஸ்காரம். தினம் ஓர் அறிவில் இன்றைக்கு நம்ம பார்க்க இருக்கிற சப்ஜெக்ட், முட்டாளுக்கும் அறிவாளிக்கும் நடுவில் மாட்டிக்கிட்டு முழிக்கிறவங்க தான் இந்த உணர்வு தளத்தில் பயணிக்கக்கூடியவங்க. இவங்க எழுப்பக்கூடிய 2 கேள்விக்குமே விடையே இருக்காது. முட்டாள் தெரியாததுனால குழப்புவான், அறிவாளி படித்ததுனால குழப்புவான். இந்த 2 குழப்பங்களும் பார்த்திங்கன்னா சரியாக பயணம் பண்ணுறவனை எங்கேயோ கொண்டு போய் அவனுடைய ட்ராக்கவே மாற்றி விட்டுரும். முட்டாள் எப்பயுமே ரொம்ப ஸ்ட்ராங்காக பேசுவான், அறிவாளி எப்பயுமே ரொம்ப நுட்பமாக பேசுவான். இந்த இடைப்பட்ட மனிதர்கள் எப்படி தப்பிப்பாங்க? அப்போ அறிவால் அறிந்தவன் ஞானி அப்படின்னா அந்த சப்ஜெக்டுக்குள்ளே என்ன இருக்குன்னு பார்க்கணும். ஒன்று, துரும்பு போல் கிடந்துரு, அதாவது சருகு போல் கிடந்துரு, நீ எங்கே போய் சேரணுமோ அங்கே போய் சேர்ந்துருவ. சித்தவேதா தான் சொல்லுது, யதார்த்த ஈஸ்வரா சேவைன்னு சொல்லுது. இல்லையா, துருவி 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 நம்ம சுவாமி விவேகானந்தர் மாதிரி அந்த இலக்கை போய் அடைஞ்சிரு. இதுவும் இல்லாமல் அதுவும் இல்லாமல் இந்த 2 கட்ட தனத்தில் இருக்கக்கூடியவன் எழுப்பக்கூடிய பிரச்சனைகள் தான் இன்றைக்கி யாரும் அவங்கவுங்க சொந்த இடத்துல சொந்த அனுபவத்தில் போய் பிடிக்க வேண்டியதை பிடிக்க முடியாமல் தடுமாற செய்கிறதுனுடைய காரணமே அதுதான். ஆக அவங்கவுங்க தனித்தனி இலக்கு, தோப்பில் இருந்தாலும் ஒவ்வொரு மரமும் தனித்தனி தான் சொல்கிற மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனி இலக்குகள் தான் இங்கு வழங்கப்பட்டிருக்கே தவிர ஒட்டுமொத்தமாக எல்லாருக்கும் ஒரே மாதிரியான இலக்குகள் இங்கு வழங்கப்படவில்லை. அவங்கவுங்களுக்கு தனித்தனி பாதை தான் இருக்குது. நீங்கள் உள்ளே போய் உள்முகமாக பார்த்தீங்கன்னா புரியும். நம்ம கூட ஜபம் பண்ணுறவருக்கும் தவம் பண்ணுறவருக்கும் உள்ள அனுபவம் நமக்கு இருக்காது, நமக்கு இருக்கிற அனுபவம் அவருக்கு இருக்காது. ஆக ஒவ்வொன்றும் தனித்தனியாக எப்படி மரங்களை தனித்தனியாக பிரிக்கப்பட்டிருக்கோ அது மாதிரி நம்மளுடைய உள்தன்மைகளையும் தனித்தனியாக பிரிக்கப்பட்டிருக்கு. ஆத்ம நமஸ்காரம்.